ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸிபிஷன் போயிருந்தப்ப தான் அங்க இருந்த ஸ்டால்ல ஃபர்ஸ்ட் டைமா வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டதுமே என் ஹஸ்பண்டுக்கு இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. ரொம்ப நாளா வீட்ல செஞ்சு தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்வீட்லெஸ் கோவா வீட்லயே ரெடி பண்ணி ட்ரை பண்ணியுமே பார்த்துருந்தேன். 1 லிட்டர் பால சிம்ல வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு கோவா கிடைக்கும். ஆனா அந்த கோவா எடுக்க கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. ரெசிபி ரொம்பவே சூப்பரா வந்திருந்தது. இந்த தடவை செய்றதுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா நான் கடையிலேயே வாங்கிட்டேன். இது செய்றதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 200 கிராம் கோவா அரைச்ச பாதாம் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே 4 ஸ்பூன் நெய் 6 முட்டை சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 200 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு கிளறிட்டு ஒரு பேன்ல நெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ண பேட்டரியும் சேர்த்துட்டு மேலே நட்ஸ் தூவி ப்ரீ ஹீட் ஆன பேன்ல 180 டிகிரியில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்டான முட்டை மிட்டாய் ரெடி.